அந்த மாற்றள்ளி கிராம பஞ்சாயத்து மக்களுக்கு வணக்கம். தற்போது மாற்றள்ளி பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் ரோடு வேலை தொடங்கப்பட்டிருப்பதை நாம் அறிவோம். இந்த ரோட்டை பற்றி நம்மில் பலருக்கு சில நியாயமான கேள்விகளும் ஆதங்கமும் இருப்பதை வெளிப்படையாக காணவும் உணரவும் முடிகிறது. ஆகவே இந்த வீடியோ சில தெளிவுகளை கொடுப்பதற்கான ஒரு முயற்சி. ராமாபுரத்திலிருந்து டின்னல்லி, மின்னியம், ஊகியம், நால்ரோடு, மாற்றள்ளி வழியாக ஒடக்காப்பள்ளம் வரையில் உள்ள ரோட்டை, அதாவது சாலையை 2020ஆம் ஆண்டு அரசாங்கம் ஸ்டேட் ஹைவேயாக மாற்றி உத்தரவிட்டுள்ளது. இதன்படி இந்த சாலை, அதாவது ரோடு, இனிமேல் இப்பொழுது உபயோகத்தில் இருக்கும் ரோட்டின் நடுபாகத்திலிருந்து வலப்புறமும் இடப்புறமும் 6 மீட்டர், அதாவது 20 அடி அகலப்படுத்தப்பட வேண்டும். நால்ரோட்டிலிருந்து ஒடக்காப்பள்ளம் வரையில் உள்ள ரோட்டின் இரு பக்கமும் வீடுள்ளவர்கள் மற்றும் விவசாய பூமி உள்ளவர்கள் இதை கவனத்தில் கொள்ளவும். இனிமேல் வீடு கட்டுபவர்கள் ரோட்டின் நடுபாகத்தில் இருந்து 20 அடியோ அல்லது 25 அடியோ விட்டு கட்டுவதுதான் பிற்காலத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த சட்டத்திற்குட்பட்டுதான் இப்பொழுது மாற்றள்ளி மேட்டு தெருவிலிருந்து பழைய மாற்றள்ளி வரையில் ரோடு போடப்பட வேண்டும். ஆகவே இந்த பகுதியில் ரோட்டின் இரு பக்கமும் உள்ள வீட்டுக்காரர்கள் மற்றும் விவசாயிகள் ஒத்துழைத்தால்தான் இந்த ரோடு போடப்பட முடியும். அப்படியென்றால் வீட்டையும் விவசாய நிலங்களையும் இழக்கும் மக்களுக்கு பரிகாரம் ஒன்றும் இல்லையா என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. தற்போது போடப்படும் ரோட்டிற்கு இந்த திட்டத்தின்படி அனுமதித்துள்ள எஸ்டிமேஷனில் பரிகார தொகை என்று ஒதுக்கப்படவில்லை. இந்த திட்டத்தின்படி கிராம பகுதியில் 5.5 மீட்டர் தார் ரோடும், இரு பக்கங்களில் 1.5 மீட்டர் இன்டர்லாக்கும், இரு பக்கமும் 1 மீட்டர் டிச்சியும் அமைக்கப்படும். ஊரை விட்டு வெளிப்பகுதியில் அகலப்படுத்தப்பட்ட 12 மீட்டரில் 5 மீட்டர் தாரும் இரு பக்கமும் மண் பாதையும் அமைக்கப்படும். பரிகாரம் கொடுக்க வேண்டும் என்றால் முறையாக சர்வே செய்து அதில் பட்டா உள்ளவர்கள் பூமியை அக்வைர், அதாவது அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு அதற்கு பரிகார தொகை அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு ஒத்துக்கொள்ளாதவர்கள் கோர்ட்டில் வழக்கு போட வேண்டும். இவைகளையெல்லாம் செய்துதான் ரோடு போட வேண்டும் என்றால் நமது ஊரிலும் மற்றும் ரோட்டிலும் உள்ள பட்டா, ஒத்துவரி போன்ற பல சிக்கல்கள் இருப்பதாலும், இருக்கும் ஆவணங்களின் தன்மையும் பல கேள்விக்கும் பரிசீலனைக்கும் உள்ளாகும் சிக்கல்கள் இருப்பதாலும் பரிகாரம் கொடுத்துதான் ரோடு வேலை செய்ய வேண்டும் என்பது நடைமுறையில் தற்போது சாத்தியமாகாத ஒன்றாக தெரிகிறது. ஏற்கனவே நம்மை யாரும் கண்டு கொள்ளாத நிலை, நமது ரோடு உள்ள நிலை, இன்னும் நமது ஊரில் உள்ள பல பிரச்சனைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு பொதுமக்களாகிய நாம் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். இல்லை என்றால் நமக்கு சரியான ரோடு என்பது எப்பொழுதுமே வராமலே போய்விடும் என்ற அங்கலாப்பு எழுகிறது. நமக்குள்ளாகவே நாம் ஏதேதோ பிரச்சனைகள் செய்து இந்த ரோடும் செய்ய முடியாமல் போனால் இன்னொரு முறை அரசாங்கத்தில் ரோடோ அல்லது எந்த பொது வேலைகளையோ கேட்கும் பொழுது ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட திட்டத்தையும் நிதியையும் உபயோகப்படுத்தாத காரணத்தினால் புது திட்டங்கள் மறுக்கப்படவும் வேலை செய்யும் குத்தகைக்காரர்கள் முன்வராமல் போகவும் வாய்ப்புள்ளது. ஆகவே நமது சூழ்நிலையை மனத்தில் கொண்டு நாம் எல்லோரும் ஒத்துழைத்தால் மாத்திரமே நம் ரோட்டிற்கு எதிர்காலம் உண்டு என்பதை மனத்தில் கொள்வோம். இப்பொழுது நடைபெறும் ரோடு வேலையில் ஏற்கனவே பழைய மாற்றள்ளியில் ரோட்டின் இரு பக்கமும் உள்ள ஏழை எளிய மக்கள் பல சிரமங்களுக்கு நடுவில் தங்களுக்கென்று இருந்த ஒரே சொத்தான சிறிய வீட்டின் ஒரு பகுதியை இழந்தது மாத்திரமல்லாமல் இடிக்கப்பட்ட வீட்டை சரி செய்வதற்கு தேவையான செலவுக்கும் உள்ளாகி இருக்கிறார்கள். இன்னும் மாற்றள்ளியிலும் பல ஏழை எளிய மக்கள் இதே போன்று சிரமத்திற்கு ஆளாகவிருக்கிறார்கள்.
இந்த சிரமத்திற்கு ஆளாகாத நம்மில் பெரும்பாலோர் இவர்களின் நிலையை மனதார புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் தியாகத்தை மதிக்க வேண்டும். வீடுகளை இழந்த அவர்களுக்கு மாத்திரமா ரோடு தேவை? எல்லோருக்காகவும் தான் அவர்கள் இந்த தியாகத்தை தாங்களாகவே முன்வந்து பெருமனத்துடன் விட்டு கொடுத்துள்ளார்கள். இதற்கு முன்னோடியாக திகழ்ந்துள்ள நமது உடன்பிறப்புகளான பழைய மாற்றலி மக்களுக்கு நமது வணக்கத்தையும் பாராட்டுதலையும் எல்லாவற்றிற்கும் மேலாக நமது உளமார்ந்த நன்றியையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக பழைய மாற்றலியை தொடர்ந்து மேட்டு தெரு வரையுள்ள சில விவசாயிகள் தங்கள் பூமியையும் மாற்றலியில் பல மக்கள் தங்கள் வீடுகளையும் இழப்பதற்கு தயாராக உள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி சொல்லவும் அவர்கள் தியாகத்தை பாராட்டவும் நாம் கடமைப்பட்டுள்ளோம் என்பதை நம்மில் யாரும் மறுக்கக்கூடாது. அவர்களைப் போல் வீட்டையோ அல்லது பூமியையோ இழந்தால் மாத்திரம்தான் அவர்கள் வலி நமக்கு புரியும் என்பதில்லை. சற்று உணர்ந்தாலே போதும், புரியும். ஆகவே வீட்டையும் பூமியையும் இழந்த இன்னும் இழக்கும் மக்களுக்கு அரசாங்கமோ அல்லது நமது பஞ்சாயத்தோ ஏதாவது சலுகைகளை மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தாங்களாகவே முன்வந்து வழங்கினால் பாராட்டுக்குரியது. குறைந்தபட்சம் இப்பொழுது பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் வீடுகள், விவசாய நிலங்களின் கட்டிடங்களை சீரமைக்க தேவையான செலவுகளை ஈடுகட்டும் வகையில் ரோடு போடும் குத்தகைக்காரரோ அரசாங்கமோ அல்லது பஞ்சாயத்தோ உதவி செய்தால் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். எந்த இழப்புக்கும் ஆளாகாத பெரும்பான்மையான நாம் இழப்புக்கு ஆளானவர்களின் இழப்பையும் வலியையும் உணர்ந்தவர்களாய் செயல்படுவோம். அனைவருமாக சேர்ந்து பொறுமையோடு செயல்பட்டு வந்திருக்கும் ரோட்டை காப்பாற்றிக் கொண்டு இனி வரப்போகும் ரோட்டிற்கு அடித்தளம் இடுவோம். நன்றி.